ராகு கேது பெயர்ச்சி என்ன நமக்கு பெருசாக செய்திட போகுது, ஏற்கனவே இங்கே என்ன பெருசாக நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு தாங்க எல்லாமே நல்லா இருக்குது. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு தான் எல்லாமே சிறப்பாக இருக்குது. சனி பகவானும் 11ஆம் இடத்துல உட்காந்துட்டாரு. குரு பகவானும் உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் 4வது வீட்டில் கேது, 10வது வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாங்க. பொதுவாக 4ஆம் இடத்துல கேது அவ்வளோ பெருசாக சொல்லப்படலை, அதான் நல்ல விதமாக சொல்லப்படலை. 4ஆம் இடத்துல கேது இருந்தாலே எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொஞ்சம் உடல்நல குறைவு இருக்கும், வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும், சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது. எல்லாம் தயாராக இருந்தால் கூட நாம் தயாராக மாட்டோம், எல்லாமே இருந்தும் கூட நாம் அனுபவிக்க முடியாது. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு ராகுவும் கேதுவும் நண்பர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அசுர குருவாக இருக்கக்கூடியவர், அசுரர்களின் குருவாக இருக்கக்கூடியவர் சுக்கிராச்சாரி. அவருக்கு சிஷ்ய கோடிகளாக இருப்பவர்கள் ராகுவும் கேதுவும். அதனால தான் இந்த 4ஆம் இடத்துல இந்த முறை பயிற்சியாக இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்லது செய்வாருங்க. நட்பு வட்டம் கொஞ்சம் மாறுங்க. பழைய நண்பர்கள் விலகுவாங்க, புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. ஆனால் இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. சும்மா டேஸ்ட்டு பண்ணுறதுக்காக சாப்பிட்டு பார்த்தேன், அப்புறம் அதுவே பழக்கமாயிடுச்சு, அப்புறம் அதுக்கே நான் அடிமையாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நண்பர்களை கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுங்க. வழக்கமாக சகஜமாக நீங்கள் எல்லார்ட்டையும் பேசுவீங்க, பழகுவீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 1.5 வருட காலத்துக்கு கொஞ்சம் நல்லவங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து பேசுகிறது, பழகிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. உங்கள் பேரை யாராவது தப்பாக பயன்படுத்தி உங்களுக்கு தொந்தரவு வர்ற மாதிரி நடந்துடக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எப்படி பார்த்தாலும் இருக்கிற வீடு நீங்கள் மாற வேண்டியிருக்கும். ஒன்று விற்றுட்டு வேறு ஏதாவது ஒன்று வாங்கிறது, அல்லது இந்த இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறுறது, அந்த மாதிரி வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குவீங்க. அதெல்லாம் கேது உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாரு, சிறப்பாகவும் கொடுப்பாரு. எல்லா வகையிலுமே உங்களை ஜெயிக்க வச்சும் பார்ப்பாருங்க. அதே மாதிரி கேது 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் ஊர் பொது காரியங்களெல்லாம் முன்னால் நின்று நடத்துவீங்க. கோவில் விழாக்களை எல்லாம் முன்னால் நின்று சிறப்பாக நடத்தி முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஆனால் அடிமனசுக்குள்ளார ஒரு இனந்தெரியாத சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் தினந்தோறும் விநாயகர் பெருமானை வணங்கிறது நல்லதுங்க. காலையில் எழுந்த உடனே விநாயகருக்கு ஒரு தோப்பு கணத்தை போட்டுட்டு அருகம்புல்ல 2 எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிட்டீங்கனாலே எல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. 10வது வீட்டில் ராகு உட்கார்ந்துட்டாருங்க. 10ங்கிறது ரொம்ப சிறப்பான இடம் தான். அதில் ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் குரு பகவானுடைய பார்வையோட ராகு பகவான் அடுத்த வருஷம் 2026 மே மாதம் வரைக்கும் குரு பகவான் பார்வையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். இருக்கிற உத்தியோகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா வகையிலுமே புது தொழில் தொடங்கிறதுக்கு, புதுசாக வியாபாரம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாமே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. சொந்தக்காரங்க மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாணத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. சொந்த வீடு வாங்கிறது, வண்டி வாங்கணும் புதுசு வாங்கிறது, அதுக்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராகு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு படி உயரும். உங்களுடைய செல்வ வளம் மேலே மேலே பெருகும். மற்றவங்க செய்ய முடியாத சில விஷயங்களை எல்லாமே நீங்கள் செய்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இந்த ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஊருக்கு நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. இந்த ஸ்ரீவாஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலேருந்தும் போகலாம், மயிலாடுதுறையிலேருந்தும் போகலாம். ஏன்னா 2லேருந்தே பக்கம்தான். அப்புறம் நன்னிலம்னு ஒரு ஊர் இருக்குது, அதை தாண்டி போனோடனே இந்த ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஊர் வருங்க. இங்கே ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, ராகுவும் கேதுவும் சேர்ந்திருக்கும் ஒரு அரிய கோலத்தை இந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில் சிவாலயத்தில்
நீங்கள் பார்க்கலாங்க. அதனால் அங்கே போய் ராகுகேது சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு கோலத்தை நீங்கள் கண்டு தரிசித்து வணங்கிட்டு வாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. ராகுகேது பயிற்சி அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, திங்கள் கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் திருப்தியை தரக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய நாளாகவும் அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.